ஹே காய்ஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். ப்ரூஸ்லி ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அதுக்கான காரணங்கள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ப்ரூஸ்லி நவம்பர் 27, 1940 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த சில நாட்கள்லேயே அவரோட பெற்றோர்கள் அவங்க சொந்த ஊரான ஹாங்காங்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ப்ரூஸ்லி நடிகராக தன்னோட கரியரை அவர் 3 மாச குழந்தையா இருக்கும் போதே தொடங்கிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் ரொம்பவே துருன்னு இருப்பாராம். அவருக்கு படிப்பு மேலேயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையாம். அதை அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. ப்ரூஸ்லி தன்னோட 13 வயசுல தற்காப்பு கலைகள்ல ஒன்னான குங்ஃபுவை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹிட்மேன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய லெஜண்ட் கிட்ட குங்ஃபு கத்துக்கிட்ட ப்ரூஸ்லி 3 தடவை பாக்ஸிங் சாம்பியனா இருந்தவரை எதிர்த்து பாக்ஸிங் கப்பை ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய சண்டை போடுறதால 18 வயசுல அவரோட பெற்றோர்கள் அவரை திரும்ப அமெரிக்காவுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. ப்ரூஸ்லி தன்னோட திறமையால அமெரிக்காவையும் வியப்புல ஆழ்த்திருக்காரு. பல அமெரிக்கர்கள் தனக்கும் தற்காப்பு கலையை கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு ப்ரூஸ்லியும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அங்கிருந்து சில சீன மக்கள் குங்ஃபு சீனாவோட பாரம்பரிய கலை, அதனால மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்திருக்காங்க. அதையும் மீறி கற்றுக் கொடுக்கணும்னா அமெரிக்காவில் இருந்த சிறந்த ஒரு குங்ஃபு வீரரான ஒரு சீனரை எதிர்த்து ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. ப்ரூஸ்லி அவரை எதிர்த்து 3 நிமிஷத்திலேயே வெற்றி அடைஞ்சு எல்லாரையுமே வியக்க வச்சாரு. இதுக்கப்புறம் பல சாதனைகளை செஞ்சு அவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்ற கருத்தை நிரூபிச்சிருக்காரு ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி பல சாகசங்களை செஞ்சிருக்காரு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில சாகசங்கள் இருக்கு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ப்ரூஸ்லியால தொடர்ந்து 1500 புஷ்அப்ஸ், அதாவது தண்டால எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 400 புஷ்அப்ஸை ஒரே கையாலையும் 200 புஷ்அப்ஸை வெறும் 2 விரலாலையும் 100 புஷ்அப்ஸை கட்டை விரலால மட்டுமே அவரால் பண்ண முடியுமா. ப்ரூஸ்லி சைடு ஹிக்கால 135 கிலோ சாண்ட் பேக்கை 5 மீட்டர் ஹைட்டுக்கு கிக் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்லாம 45 கிலோ சாண்ட் பேக்கை பிரேக் பண்ண ஒரே ஆள் ப்ரூஸ்லி தான். செயின் ஸ்டிக்ஸ்னு சொல்லப்படுற கருவியை வச்சு ப்ரூஸ்லி 1600 பவுண்ட் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ப்ரூஸ்லியோட வெயிட் 130 பவுண்டு. ஆனா அவரை விட 2 மடங்கு வெயிட் 260 பவுண்டு உள்ள முகமது அலி பஞ்ச் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ற 350 பவுண்டு ஃபோர்ஸை ப்ரூஸ்லியால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ப்ரூஸ்லி மொத்தம் 24 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல 5 குங்ஃபு படங்கள். அவர் நடிச்ச சீன்ஸை படங்கள்ல ஸ்லோ பண்ணி தான் காட்டுவாங்களாம். ஏன்னா அவர் நார்மலா பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ வேகமா பண்ணியிருப்பாராம். படம் பார்க்குறவங்களுக்கு அவரோட மூவ் அண்ட் ஆக்ஷன்ஸ் புரியறதுக்காகவே அவரோட சீன்ஸை ஸ்லோ பண்ணி படத்துல காட்டியிருப்பாங்க. ப்ரூஸ்லியால ஒரு செகண்ட்ல 9 முறை பஞ்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவர் வேகமானவர்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தடவை ப்ரூஸ்லி ஆடியன்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒரு காயினை கொடுத்து கையில வச்சுக்க சொல்லிட்டு 1 மீட்டர் தொலைவுல நின்று அவர் அசையும் போது அந்த காயினை வச்சிருக்கிறவரோட கையையும் கண்ணையும் மூட சொன்னாரு. ப்ரூஸ்லி அசைஞ்சதும் அவர் கண்ணையும் கையையும் மூடிட்டாரு. அடுத்த செகண்ட் ப்ரூஸ்லி அவர்கிட்ட வந்து கண்ணையும் கையையும் திறக்க சொன்னாரு. அவர் கையில முன்ன வச்ச காயின் இல்லாம வேற ஒரு காயின் இருந்திருக்கு. ப்ரூஸ்லி அவர் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவர்கிட்ட வந்தது மட்டும் இல்லாம அவர் கையில இருந்த காயினையும் மாத்தி வச்சிருக்காரு. இதனால ப்ரூஸ்லியோட வேகத்துக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனாலதான் அவரோட அம்மா அப்பா அவருக்கு லிட்டில் ஃபீனிக்ஸ்னு நிக்நேமே வச்சிருக்காங்க. தன்னோட ஆப்போனண்ட் எவ்வளோ வெயிட்டானவரா இருந்தாலும் எவ்வளோ பலசாலியா இருந்தாலும் அவரை ஒரே கிக்ல ப்ரூஸ்லியால காத்துல பறக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை 200 பவுண்ட்ஸ் உள்ள ஒருத்தரை ப்ரூஸ்லி தன்னோட சிக்னேச்சர் மூவான ஸ்கிப் சைடு கிக்கை யூஸ் பண்ணி 20 மீட்டர் தூரம் பறந்து போய் விழ வச்சிருக்காரு. ப்ரூஸ்லி 1 இன்ச் பஞ்சுக்கு பேர் போனவர். அதாவது வெறும் 1 இன்ச் தூரத்துல இருந்து ஒருத்தரை பஞ்ச் பண்ணா 5 இல்ல 6 மீட்டர் பறந்து போய் விழுவாங்களாம். அந்த அளவுக்கு ப்ரூஸ்லியோட பஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. 75 கிலோ உள்ள ஒருத்தரையே ப்ரூஸ்லி 1 இன்ச் பஞ்ச் டெக்னிக்கால 5 மீட்டர் பறக்க விட்டுருக்காரு. இப்படி சாதாரண மனுஷங்களால செய்ய முடியாத பல சாகசங்களை செஞ்சு உலக சாதனை படைச்சிருக்காரு ப்ரூஸ்லி. அதுல இன்னும் சில ரெக்கார்ட்ஸை யாராலையும் பிரேக் பண்ண முடியல. இதனாலதான் ப்ரூஸ்லிய ஒரு சாதாரண மனுஷனே இல்லைன்னு புகழ்ந்து சொல்றாங்க. ப்ரூஸ்லி கொஞ்ச காலம்தான் வாழ்ந்திருந்தாலும் நிறைய சாகசங்களையும் சாதனைகளையும் செஞ்சிருக்காரு. ப்ரூஸ்லி ஜூலை 20, 1973 தன்னோட 32 வயசுல மர்மமான முறையில இறந்திருக்காரு.
ப்ரூஸ்லி தன்னோட சாகசங்களால மட்டும் மக்களை ஈர்த்தது இல்லாம ஊக்கமான வார்த்தைகளாலும் ஈர்த்திருக்காரு. இந்த உலகம் எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பட்டியல்ல ப்ரூஸ்லிக்கு எப்பயுமே இடம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.